அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சுக்கா டைப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து பே லீஃபு, அப்புறம் சோம்பு, முக்கியமாக வந்துட்டு அந்த ஸ்டார் என்ன சொல்கிற அந்த இதுவும் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் எல்லாமே வந்து கொஞ்சமாக தான் போடுறேன். ஏன்னா சகருக்கு வந்து நிறையா பண்ணி வச்சா வேஸ்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே கொஞ்சமாக பண்ணிட்டோன்னா சகரோட காலி ஆயிரும். இதில் வந்து இப்போ நான் கருவேப்பிலை போட்டு எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வந்து வீட்டில் செஞ்ச கறி மசால் தூள். நீங்கள் வந்து வீட்டில் வந்து கறி மசால் தூள் எல்லாம் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கறி மசால், மீன் மசாலு, குழம்பு தூள் எல்லாமே வீட்டிலையே செய்யுங்க. அப்புறமே வந்து நான் வந்து எப்பவும் போல் தக்காளி வந்து அடித்து ஊற்றிருக்கேன். நம்ம குழம்பு மாதிரிங்கிறதுனால கொஞ்சம் தக்காளி வந்து நம்ம மிக்சியில் அடித்து ஊற்றிக்கலாம். நீங்கள் மிக்சியில் அடிக்கிறச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அடிங்க. அப்போ உங்களுக்கு அந்த பச்சை வாசம் வந்து இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரி போட்டு அடித்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முந்திரி சேர்க்கலை. இப்போ நான் வந்து கறி ஆட் பண்ணுறேன், மட்டன். அதாவது இதில் வந்து நான் வந்து ஆல்ரெடி மஞ்சள் தூள், அப்புறம் வந்து வத்தப்பொடி, காரப்பொடி இது எல்லாமே வந்து போட்டு விரவி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் எப்போவுமே கொஞ்சம் மசாலா போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். டேஸ்ட்டும் வந்து அதில் வந்து நல்லா உள்ளே வந்து ஊறி போயிருக்கும். இப்போ நான் வந்து கல் உப்பு போட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு விசில் வைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா குக்கிங் இதையும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக உள்ள விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அண்ட் வந்து நல்ல எண்ணெய் விட்டும் இருக்குது. உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரியும் இருக்கும். அதே நேரம் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை இன்னும் நல்லா வற்ற வச்சுக்கோங்க. கொதிக்க விடுங்க, வற்றிரும். அப்புறம் நிறைய கொத்தமல்லி இலை கடைசியில் போட்டிருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள்.